தோ ஓடிட்டு இருக்கானே, இவன் தான் அர்ஜுன். இவன் என்ன காரியம் பண்ணான் தெரியுமா? வாங்க சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் புலிப்பாறை. இங்கே அடிக்கடி புலிகள் உலாவறதா சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சான். அர்ஜுன் நல்ல பையன்தான், ஆனால் அப்பப்போ குறும்புத்தனம் பண்ணுவான். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வாரத்தோட கடைசியில் அந்த ஊரில் இருக்கவங்களுடைய ஆடுகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மேய்ச்சலுக்கு போவான். ஆனால் அங்கே அவனுக்கு செம்மையாக போர் அடிக்கும். ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் மரத்தடியில் உட்காந்துட்டு சும்மா ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்படி அவனுக்கு போர் அடித்ததுனால அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஊர் மக்களெல்லாம் ஏமாற்றி விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான். அதனால் அவன் என்ன பண்ணான், ஒரு பாறை மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக கத்தினான். புலி வருது, புலி வருது, வாங்க யாராச்சும் வாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தினான். உடனே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வேல்கம்பு, கத்தி, கடப்பாரை எல்லாத்தையும் தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்தாங்க. போயிட்டு அந்த இடம் முழுக்க தேடினாங்க. ஆனால் அங்கே எந்த புலியும் இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவங்க எல்லாரையும் பார்த்து சத்தமாக சிரித்தான். எல்லாரும் ஏமாந்துட்டீங்களா, உங்கள் மூஞ்சிங்களை பாருங்கள் எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரித்தான். உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவனை முறைச்சி திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இதை அவன் அதுக்கு அடுத்த வாரமும் ஃபாலோ பண்ணான். அன்றைக்கும் அதேமாரி ஊர்க்காரங்கெல்லாம் வந்து ஏமாந்து திரும்ப போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டம் அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. கொஞ்ச நாள் இதை பண்ணாமையே இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் அந்த மரத்தடியில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே புழுதியாக பறந்துச்சு. ஆடுங்கள்லாம் பயந்து ஓடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா உண்மையிலே ஒரு புலி நிற்குது. இதை பார்த்த அர்ஜுனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அங்கேருந்து வேகமாக ஓடிட்டான். ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி கத்தி கத்தி கூப்பிட்டான், புலி வருது எங்களை காப்பாற்றுங்க, புலி வருது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஆனால் ஊர் மக்கள் யாரும் கண்டுக்கவே இல்லை. இவன் இப்போ போல் போய் சொல்கிறான் போல் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்படியே தப்பிச்சு ஊருக்குள்ளே வந்து விழுந்துட்டான். அவன் கை கால்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் அவனை சுற்றி இருந்தாங்க. சில ஆடுகளை மட்டும் அந்த புலி சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்கள்லாம் நம்பினாங்க, இவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான். அன்னிலேருந்து அவன் பொய் சொல்கிறதே இல்லை. அவன் சொன்ன ஒரு சின்ன பொய் அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.